மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷ்ணன் வேதநாயகம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற ஆண்மையின்மை பற்றிய விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இதோட நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் 0097773562 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் அன்பர்கள் 0777356245. எனவே ஒருவருடைய ஒரு ஆணினுடைய ஆண்மை இன்மை என்று ஒரு பிரச்சனையை பார்க்கின்ற போது அது சிறு வயதிலே இருந்து தீர்மானிக்கப்படுகிறது. முக்கியமாக சில குடும்பங்களிலே ஆண்கள் வளர்க்கப்படுகின்ற போது, உதாரணமாக ஒரு குடும்பத்திலே 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவர் கடைசியாக பிறந்த ஒரு ஆண் பிள்ளை. எனவே அந்த ஆண் பிள்ளையும் ஒரு பெண்ணை போலத்தான் அந்த குடும்பத்திலே அவர் வளர்க்கப்படுவார். அவர் அவ்வாறு வளர்ந்த பிற்பாடு, திருமணம் முடித்த பிற்பாடு அவர் பாரதூரமான பிரச்சனைகளை சந்திப்பதை நாம் கண்டிருக்கின்றோம். எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர் ஆண்களை போல வளர்க்க வேண்டும், பெண்களை போல் வளர்க்க வேண்டும். இதுவரையும் மாறி மாறி வளர்த்தால் அது ஒரு பிற்காலத்திலே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பாரதூரமான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே ஒரு குடும்பத்திலே இருப்பவர்கள் எல்லாரும் பெண்களாக இருந்தால் அந்த பெண்கள் இருக்கிற குடும்பத்திலே வளர்கின்ற ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண்ணை தன்மையாகத்தான் இருப்பதை நாம் கண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் திருமணம் முடித்த பிற்பாடு அவருக்கு இந்த சில நேரங்களில் தன்னுடைய மனைவியை கிட்ட கூட போய் நீக்க முடியாத பயம், அப்படி ஒரு பிரச்சனையை நான் பல இடங்களில் கண்டிருக்கின்றேன். அதுவும் சில வைத்தியர்கள் கூட அவர்கள் படித்து பல்கலைக்கழகம் சென்று வைத்தியர்களாக வந்த பிற்பாடு கூட இப்படிப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் முகம் கொள்ளுவார்கள். எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிறு வயதிலே இருப்பது ஆண் பிள்ளைகளை வளர்க்கின்ற பெற்றோர், அம்மாமார் அப்பாமார் சிறு வயதிலே இருந்து அந்த ஆண் பிள்ளைக்குரிய அந்த திடகாத்திரம், அந்த உற்சாகம், அந்த வீரம் எல்லாவற்றையுமே நாங்கள் ஊட்டி வளர்க்க வேண்டும். பெண்களை கூட நாங்கள் பொத்தி வளர்க்கக்கூடாது. இப்போது பெண்கள் கூட அப்படி பொத்தி வளர்ப்பது கிடையாது. ஆனால் சில குடும்பங்களிலே அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றது. என்றபடியினாலே நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சின்ன வயதிலே உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளை பிறந்தவுடன் சில நேரத்திலே அந்த பிள்ளை மஞ்சளாக போய்விடும். அதை நாங்கள் ஜாண்டிஸ் என்று சொல்லுவோம், இக்டரஸ் என்று சொல்லுவோம், மஞ்சள் காமாலை என்று சொல்லுவோம். இந்த மஞ்சள் காமாலைக்குரிய காரணம் என்னவென்றால், ரத்தத்திலே இருக்கின்ற அந்த பிலிரூபின் எனப்படுகின்ற அந்த ரசாயன பொருள், அந்த வேதியியல் பொருளுடைய அளவு அதிகரிக்கிறது. இந்த வேதியியல் பொருள் சில நேரங்களில் எங்களுடைய இந்த பிளட் பிரெயின் பேரியர் என்று இருக்கிறது. அதாவது மூளை இரத்த தடை இருக்கிறது, பிளட் பிரெயின் பேரியர். இந்த மூளை இரத்த தடையை தாண்டி எங்களுடைய மூளைக்குள்ளே ரத்தத்தின் மூலமாக இந்த பிலிரூபின் எனப்படுகிற இந்த வேதியியல் பொருள், இந்த ரசாயன பொருள் போய் எங்களோட மூளையில இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சுரப்பி, அதை நாங்கள் பிட்யூட்டரி கிளாண்ட் என்று சொல்லுவோம், கபச்சுரப்பி என்று சொல்லுவோம், அதை பழுதாக்குகிறோம். அதை பழுதாக்குகின்ற போது இந்த நோய்க்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், இந்த ரத்தத்திலே பிள்ளை பிறந்தவுடன் ரத்தத்திலே இருக்கின்ற இந்த பிலிரூபின் எனப்படுகிற வேதியியல் பொருளுடைய அளவு அதிகரிக்கின்ற போது அது மூளைக்கு சென்று மூளையிலே பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், ஒரு நோயாக கேர்னிக்டரஸ் என்ற ஒரு நோயை நாங்கள் சொல்லலாம். இந்த கேர்னிக்டரஸ் என்ற நிலைமையிலே எங்களுடைய மூளையிலே இருக்கின்ற இந்த கபச்சுரப்பி பாதிக்கப்படும், அல்லது பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த கபச்சுரப்பி தான் எங்கள் உடம்பிலே இருக்கின்ற அனைத்து அகம் சுரக்கும் சுரப்பிகளை, அதாவது உடலில் இருக்கின்ற ஹோமோனை சுரக்கின்ற அனைத்து அகம் சுரக்கும் சுரப்பிகளையும் கட்டுப்படுத்துகிற ஒரு முக்கிய மையமாக, ஒரு மெயின் சுவிட்சாக உங்களுடைய மூளையிலுள்ள இருப்பதுதான் இந்த கபச்சுரப்பி அல்லது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட். எனவே இந்த கேர்னிக்டரஸ் எனப்படுகிற பிரச்சனை காரணமாக இந்த பிலிரூபின் எனப்படுகிற வேதியியல் பொருள் ரத்தத்திலே கூடி சிறு பிள்ளைகளாக பிறந்த 2-3 நாள் பிள்ளைகளாக இருக்கின்ற போது அந்த பிள்ளையினுடைய கபச்சுரப்பி பாதிக்கப்படுகிறது. இந்த கபச்சுரப்பி பாதிக்கப்படுகின்ற போது அதை நாங்கள் என்ன சொல்லுவோம், பேர் ஹைப்போ பிட்யூட்டரிசம் என்று சொல்லுவோம். அதாவது முற்றிலுமாக இந்த கபச்சுரப்பியினுடைய தொழிற்பாடு இழக்கப்படுகிறது. எனவே இந்த கபச்சுரப்பியில இருந்து வருகின்ற ஹோமோன் காரணமாகத்தான் எங்களுடைய தைராக்சின் ஹோமோன் சுரக்கப்படுகிறது, எங்களுடைய விதையிலிருந்து வருகிற டெஸ்டோஸ்டெரான் ஹோமோன் சுரக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எங்களுடைய சூலகங்களிலிருந்து வருகின்ற இந்த ஈஸ்ட்ரஜன், ப்ரோஜெஸ்டரோன் போன்ற ஹோமோன்கள் சுரக்கப்படுகிறது. எல்லாமே முழு கட்டுப்பாட்டிலே அல்லது எங்களுடைய உயரம் வருவதற்குரிய உயரத்துக்குரிய ஹோமோன், குரோத் ஹோமோன் எல்லாமே வருகிறது.
அதே நேரத்தில் அம்மாமாருக்கு இந்த ஆக்சிடோசின் அல்லது புரோலாக்டின் போன்ற பாலை உருவாக்குகின்ற தாய்ப்பாலை உருவாக்குகின்ற ஹோமோன்கள் எல்லாமே வருவது இந்த கவச்சுரப்பினுடைய தூண்டலினால் என்றபடியினாலே முழுதுமே பாதிக்கப்படுவது பேன் ஹைப்போபிட்யூட்டரிசம் என்று சொல்லுவோம். அதாவது கவச்சுரப்பின் முற்றிலுமே செயலற்று. இந்த கவச்சுரப்பின் முற்றிலுமே செயலற்கின்ற போது இந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆண்குறியானது மிக மிக சிறிதாகத்தான் அவர்களுடைய ஆண்குறி இருக்கும். அதே நேரத்தில் இரத்தத்தில் இருக்கின்ற இந்த டெஸ்டோஸ்டெரோனுடைய அளவு கூட, அதாவது ஆண்களுக்குரிய ஹோமோன்கள் கூட குறைவாக இருக்கும். என்றபடியினாலே நான் இங்கு சொல்ல வருகிற விடயம் என்னவென்றால், ஒரு மனிதன் ஆணாக வளர்ந்து தன்னுடைய திருமணம் முடித்து 25-30 வயது திருமணம் முடித்து தன் மனைவியுடன் அழகான குடும்ப வாழ்க்கை, அழகான செக்ஷுவல் லைஃப், பாலியல் வாழ்க்கையை வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த சிறு வயதில் இருந்து அந்த ஆணினுடைய உடல் நலம் எல்லாம் நல்லாக இருக்க வேண்டும். நேற்று ஒருவர் என்னுடன் தொடர்பு கொண்டார். அவருடைய கணவரினுடைய இந்த விதை பையினுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை எனக்கு அனுப்பியிருந்தார். அதனை நான் பார்த்த போது அதிலே அவருடைய கணவனுடைய விதைகள் எல்லாம் மிக சிறிதாக இருந்தது. அதாவது ஒவ்வொரு வயசுக்கும் அவருடைய விதையினுடைய அளவு இருக்கின்றது. அதை நாங்கள் ஒரு ஓக்கிடோமீட்டர் என்று சொல்லுவோம். ஒரு மீட்டரை வைத்து நாங்கள் அளப்போம். எனவே அதிலே ஓக்கிடோமீட்டர் என்று சொல்லுவோம். ஒரு மீட்டரை வைத்து அந்த விதையினுடைய அளவை நாங்கள் அளப்போம். எனவே அந்த விதையினுடைய அளவு சிறிதாக இருந்தால் என்ன, அந்த விதையிலே இருக்கின்ற இந்த டெஸ்டோஸ்டெரோன் எனப்படும் ஹோமோனை சுரக்கின்ற இழையங்களுடைய அளவும் குறைவாக இருக்கும். என்றபடியினாலே அவருக்கு ஆண்மையின்மை ஏற்படும். அதே நேரத்தில் அவருடைய, உங்களுக்கு தெரியும், இந்த டெஸ்டோஸ்டெரோனால் எங்களுடைய விந்திலே, உங்களுக்கு சுக்கில பாயம் என்று சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு தெரிந்திருக்கும், சுக்கில பாயம் என்றால் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் செக்ஸ் வைத்துக் கொள்கின்ற போது, தொடர்பு வைத்துக் கொள்கின்ற போது இந்த விந்துக்களுடன் வெளியேறுகின்ற திரவத்தை தான் நாங்கள் சுக்கில பாயம் என்று சொல்லுவோம். இந்த சீமன் என்று சொல்லுவோம். இந்த சுக்கில பாயத்திலே இந்த சின்ன விதைகள் இருக்கிறபடினாலே விந்துக்களுடைய அளவு மிக மிக குறைவாக இருக்கிறது. எனவே விந்துக்களின் அளவு மிக குறைவாக இருக்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால், அந்த இடத்திலே அவராலே ஒரு பிள்ளைக்கு தகப்பனாக முடியாது. அடுத்ததாக இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதாவது பெற்றோர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாமல் திருமணம் முடித்து வைப்பார்கள். ஆனால் அந்த ஒரு ஆணாக இல்லாவிட்டால், ஆண்மகனாக இல்லாவிட்டால், ஆண்மை உடையவனாக அந்த ஆண்மகன் இருக்காவிட்டால் அந்த பெண்ணிற்கு நாங்கள் செய்கின்ற மிக பெரிய ஒரு துரோகம், ஒரு கஞ்சத்தனம் அல்லது ஒரு பெரிய ஒரு நயவஞ்சகம் என்று சொல்லலாம். ஏனெனில் அந்த பெண் வாழ்க்கை காலம் முழுக்க அந்த ஆண்கள் ஒழுங்கான பாலியல் உறவை அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு தெரியும், செக்ஸ் என்பது மிக மிக அவசியம். 3 மிகவும் முக்கியமானவை: ஃபுட், செக்ஸ் அண்ட் ஸ்லீப். நான் 3ஐயும் அடிக்கடி சொல்லுவேன். சாப்பாடு அவசியம், நித்திரை அவசியம், பாலியல் உறவு செக்ஸ் அவசியம். ஃபுட், ஸ்லீப் அண்ட் செக்ஸ் அவசியம். எனவே அந்த ஆணுக்கு திருமணம் முடிக்கும் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை முற்றிலுமே நரகமாக போய்விடும். எத்தனையோ பெண்கள் நேரடியாக தொடர்பு கொள்கிறார்கள், கதைக்கிறார்கள். வெளிநாடுகளில் இருந்து கூட அவர்கள் இந்த விடயங்களை கதைக்கக்கூடியதாக இருக்கிறார். இதை முக்கியமாக சிறு வயதில் இருந்தே அம்மா பெற்றோருக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அப்பா அம்மா கேட்டுக்கொள்வது, உங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆண்களாக வளருங்கள். அவர்கள் விளையாட வேண்டும், மரமேற வேண்டும், விழ வேண்டும், கையுடைய வேண்டும், காயப்பட வேண்டும், எல்லாவற்றுமே ஆண்மை தன்மையோடு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பெண்மை தன்மையை நீங்கள் வந்து கூத்துகின்ற போது அது பிரச்சனை. அதே நேரத்தில் பெண்களை மட்டுமே கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் ஒரே ஒரு ஆண் பிள்ளை இருந்தால் அதை ஆணாக வளர்க்க பாருங்க. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ல மணி சின்னத்தையில பெல் சைன் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல பார்ப்பவர்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.